நேச்சுரல் டிசாஸ்டர் அந்த மாதிரி இதெல்லாம் இதில் கைச்சிங் மூலமாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஒன்றும் இல்லை, நேற்று முந்தா நாள் என் ஃபோனில் அந்த மெசேஜ் வந்தது. வி ஆர் பிளானிங் டு ட்ரிப் டு நேபாள். அவருக்கு வந்த நம்பர் வந்து 29 டேஞ்சர். நான் சொன்னேன் யூ கேன் அவாய்டுன்னு சொல்கிறேன். அடுத்த 10வது நிமிஷம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ். இந்த புஸ்தகத்தை வந்து ஒரு நாவல் மாதிரி படிக்க முடியாது. ஐ திங்க் எப்படி வரும்னா, ஐ திங்க் ரிப்ளைஸ் கம் இன் த ஃபார்ம் ஆஃப் இமேஜஸ். ஓகே, இமேஜ்னா எப்படி இருக்குன்னா, ஒரு 6 லைன் கொண்டதாக இருக்கும். அது அந்த மாதிரி 64 இமேஜ் இருக்கும். இது வந்து பேம்பு டெக்ஸ்டினுடைய இமேஜ். இது ஓகே, ஆரம்ப காலத்தில் அவங்க எழுதினது. ஓகே, இங்கே இருக்க ஓலைச்சுவடி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது இருக்குது பாருங்கள், இது வந்து 64 இமேஜ். ஓகே, இதையே ஹரிசான்டல் ஃபார்மில் போட்டால் இப்படி வந்துடும். ஓகே, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே தேவை. இதுதான் இது வந்து கைடு. ஓகே, இது வந்து மாஸ்டர் சார்ட்னு பேர். இது மாஸ்டர் சார்ட்டில் நேச்சுரல் டிசாஸ்டர் அந்த மாதிரி இதெல்லாம் இதில் கைச்சிங் மூலமாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? அது வந்து பண்ண முடியாதுன்னு இல்லை. ஓகே, ஓகே, பட் அது பண்ணுறதுக்கு அவங்க யார் தலைமை பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு கேட்கணும். ஓகே, அந்த கேள்வியை மாற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன கேட்கலாம்னா, நான் அந்த ஊருக்கு போகலாமா? ஓகே, ஒன்றும் இல்லை, நேற்று முந்தா நாள் என் ஃபோனில் அந்த மெசேஜ் வந்தது. அவர் என்கிட்ட படித்தார், சேலத்தில் இருக்கார். 10 நிமிஷம் முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறாரு. வி ஆர் பிளானிங் டு அந்த ட்ரிப் டு நேபாள். ஓகே, அவருக்கு வந்த நம்பர் வந்து 29 டேஞ்சர். இப்போ நேபாளில் கலவரம். அவர் எனக்கு டேஞ்சர்னு கம்யூனிகேட் பண்ணுறாரு. நான் சொன்னேன் யூ கேன் அவாய்டுன்னு சொல்கிறேன். அடுத்த 10வது நிமிஷம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ், பார்டர் க்ளோஸ். ஓகே, நீங்கள் உங்கள் பிரயாணத்தை தள்ளி போடுறதோ இல்லை டிக்கெட்டை கேன்சல் பண்ணிக்கிறதோ பண்ணிக்கலாம். ஓகே, டைமிங் எப்படி இருக்குது பாருங்க. அதில் இதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? அவர் அவாய்ட் பண்ணுவார், ட்ராவல் பண்ணுவார். ஓகே, ஸோ வெளிநாட்டுக்கு போகிறத பற்றியெல்லாம் கேட்கலாம். சில இடங்களில் சொல்லியிருக்கோம், அந்த பூமியை விட்டுட்டு இங்கே வந்துரு, லீவ் தட் கண்ட்ரி அண்ட் கம் டு யுவர் மதர்லேண்ட். ஓகே, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து கேட்குறாரு, வயசானவர், கொஞ்சம் 60 வயசு இருக்கும், வேலை ப்ராப்ளம் அவருக்கு. ஓகே, அவருக்கு கேட்டால் சொல்லுது, ஓகே, யூ கம் டு யுவர் மதர்ஸ் பிளேஸ். ஓகே, இங்கே இந்த நாமக்கல் அந்த மாதிரி ஏதோ இடம் இருக்கு. அதான் நம்ம நாட்டுக்கு வந்தால் போதுமா இல்லை நம்ம இந்த பூமிக்கு மதர்ஸ் பிளேஸ்? அதான் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தால் போதுமா இல்லை என்னோட சொந்த ஊருக்கு? சொந்த ஊருக்கு வரணும். ஓகே, அப்படி அவங்க அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா என்ன தெரிஞ்சு தெரியுமா? இவருடைய ஃப்ரெண்டு சிங்கப்பூர்ல கம்பெனி வச்சிருக்கவன் அந்த ஊர்ல ஒரு பிரான்ச் திறந்திருக்கான். ஓகே, என்ன க்ளூ கொடுக்குதுன்னா, உன் ஃப்ரெண்டு தானே, நீ அவங்க கையில போய் பேசி இந்த பொறுப்புக்கு உன்னை போட்டான்னா நீ உன் ஊருக்கு வந்த மாதிரி இருக்கும், வேலையும் கிடைச்சா மாதிரி இருக்கும். ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு டெக்னிக், ஒரு க்ளூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னன்னா, நான் எப்படி படிக்கிறது, நான் எப்படி ரீச் பண்ணுறது இந்த நாலேஜ் அப்படின்னு. அதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த புஸ்தகத்தை வந்து ஒரு நாவல் மாதிரி படிக்க முடியாது. நம்ம சாதாரணமாக நமக்கெல்லாம் எப்படி குணம் இருக்குன்னா, பொதுவாக சொல்கிறேன், படிச்சுன்னே இருந்து இப்படியே மூடி வச்சுட்டு ஓடி போகிறது, வேறு வேலையை இல்லை சாப்பிட்டுன்னு வந்து படிக்கிறது, செல்ஃபோனு அதாவது ஹேண்டில் பண்ணிவிட்டு அப்படியே படிக்கிறது, அப்படி இல்லைன்னா அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறது, பசங்க ஓடுறது சத்தம், இல்லைன்னா டிவியை போட்டுட்டு முன்னாடி உட்காந்து, அதெல்லாம் வந்து அனுகூலம் இல்லை. படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி என்னது, ஒரு மரியாதை இல்லாமல் இப்படி பெட்டு மேலே படுத்துன்னு படிக்கிறது, அதெல்லாம் நாட் அ குட் வே ஆஃப் இது அப்ரோச்சிங். ஓகே, இந்த புக்கில் சொல்லியிருக்கோம், யூ அப்ரோச் மீ வித் ரெஸ்பெக்ட். ஓகே, அது அர்த்தம் என்னென்னா, நம்மளை யாரோ கண்டிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயங்களையும் நம்ம அப்படி தான் இருக்கும். அதில் கண்டிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சாப்டர் நம்பர் 4ல் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம இதுக்கு என்ன பண்ணோம்னா, சரி இந்த நாலேஜை நான் எப்படி ரீச் பண்ணுறது, என்னுடைய கேள்விக்கு எப்படி பதில் தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு 2 விதம் இருக்குது. ஒன்று, தாம் எடுத்து படிச்சுக்கிறது. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன படிச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரியணும்னா, எந்த மெத்தடில் நான் ரீச் பண்ண முடியும். குறிப்பாக சொல்ல போனோம்னா, ஐச்சிங்கை ரீச் பண்ணுறதுக்கு 4 மெத்தட் இருக்குது. ஆரக்கிள் போன்ஸ், அந்த அந்த ரைட்டிங் இருக்கு பாருங்க. ஓகே, அது வந்து பழமை காலத்தை சேர்ந்தது. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மிருகத்துடைய அந்த எலும்பை வந்து இது பண்ணி மாம்சம் தின்னது போக அதை ஃபயரில் கிராக் பண்ணி அதுலேருந்து வர இமேஜை வச்சு இந்த மாதிரி ஹெக்ஸாகிராம் அரைவ் பண்ணுவாங்க. ஓகே, காலம் மாறி அந்த
என்ன சொல்கிறது, இந்த அக்ரிகல்ச்சர் வளர்ச்சியெல்லாம் வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு பிளான்ட், இதுக்கு பேர் வந்து மிலோஃபில் அப்படின்னு பேர். ஓகே. அந்த பிளான்ட்டோடைய இதை கிளைய குச்சியை எடுத்து அதில் ஒரு 50 நம்பர் எடுத்து சீசன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக இந்த மாதிரி இருக்கும், ஒரு ஊதுவத்தி சைஸ் அந்த இதில் ஒரே உயரமாக. ஸோ அதை எடுத்து அந்த அதில் 50 குச்சி எடுத்து அந்த 50ல் ஒன்று இப்படி தனியாக விட்னஸ் ஆர் காட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு மீதியை 2ஆக பிரித்து, அந்த 2ஆக பிரித்தது இப்படி வச்சுட்டு இடமிருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அப்புறம் வலதை எடுத்து அதில் ஒரு ஒன்றுலேயும் 4 நாளாக இப்படி எடுத்துக்கணும். ஓகே. இதில் மீதியே இல்லை. ஓ. இதில் 4 பார்த்தோம்னா 4 4 8 4, இதில் மீதி இருக்குது 3. ஓகே. இது என்ன பண்ணாங்க, இப்படி குச்சியில் வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த மெத்தடில் 18 தடவை பண்ணால் தான் ஒரு இமேஜ் அரைவ் பண்ண முடியும். ஓ, ஒரு 18 டைம் பண்ணணும். நம்ம 18 டைம்ஸ் பண்ணணும். இதில் என்ன உணர்ந்துக்கணும்னா, இந்த மாதிரி பண்ணுறது வந்து டைம் டேக்கிங், கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35-40 நிமிஷம் ஆகும். ஓகே. அதனால் வந்து ஒரு சாமானியனுக்கு அவசர கதியில் இருக்கவனுக்கு அது கொஞ்சம் கஷ்டம், பொருந்தாது, இல்லை பண்ணுறது கஷ்டம். இன்ஃபேக்ட் ஒருத்தர் படிக்கும்போது அவங்க அவசரமாக படித்தாங்களான்னு அவன் அனுப்புகிற இமேஜ்லேருந்து எனக்கு தெரியும். ஓ. நான் ஒருத்தனை கேட்க என்னடா பெட் மேலே உட்காந்து படிச்சுன்னு கேட, ஆமாம் சார் அப்படி. நான் சொன்னேன் பெட் இஸ் ஃபார் ஸ்லீப்பிங். இதெல்லாம் வந்து கன்சிடர் சேக்ரட் ரைட்டிங், நம்ம மதிக்க வேண்டிய விஷயம். அதனால் அதை வந்து அப்படி அவ்வளவு இதுவாக டீல் பண்ணக்கூடாது, அதுதான் அங்கே உணர்த்தப்படுறது. ஸோ இது கடந்த சாமானியனுக்கு என்ன வழி அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நம்ம முன்னோர்கள் வழி சொல்லிட்டு போயிருக்காங்க. சாமானியர்கள் வந்து காயின்ஸ் யூஸ் பண்ணலாம். 3 காயின் யூஸ் பண்ணுவாங்க, ஐடென்டிக்கலாக இருக்கணும், சேம் வேல்யூ இருக்கணும். ஸோ அந்த காயினை வந்து டாஸ் பண்ணி வேல்யூ அரைவ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூலேருந்து எக்ஸாகிராம் அரைவ் பண்ணி அந்த எக்ஸாகிராம்லேருந்து நமக்கு அந்த சாப்டர் நம்பர் கண்டுபிடிச்சி சாப்டர்லேருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே. இதுதான் அந்த ப்ராசஸ். சாப்டர் எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இந்த சார்ட்டில் இருக்கும். ஓகே. இதில் 2 இருக்கும். ஒரு இதுக்கு பேர் ட்ரையகிராம்னு பேர். ட்ரையகிராம்னா 3 லைன் உள்ளது. ஆமாம். 2 ட்ரையகிராம் சேர்ந்தது ஒரு ஹெக்ஸாகிராம். ஹெக்ஸாகிராம் இஸ் எ லாட்டின் வேர்ட். நாங்கள் யூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு முன்னாடி யார் யூஸ் பண்ணாங்க, வேறு எந்த நாட்டிலலாம் இதை உபயோகிச்சிருக்காங்க, அது 2 கேள்வி சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு கேள்வி. இதை இப்போ நம்ம உலகத்தில் சைக்காலஜிங்கிற சப்ஜெக்ட் மதிக்கத்தக்க ஒரு நபர், அவர் பேர் கார்ல் குஸ்டாவ் யூங். ஓகே. அவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவருடைய ஸ்டூடெண்ட். கார்ல் குஸ்டாவ் யூங் இந்த ரைட்டிங்கை 30 வருஷம் படிச்சிருக்கார். ஓகே. எப்படின்னா ஜெர்மனில் படித்தார். அது எப்படி ஜெர்மனில் புக்கு வந்ததுன்னா, ரிச்சர்ட் வில்லம் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் வந்து அந்த மத சம்பந்த விஷயமா சைனாக்கு போவார். இதெல்லாம் வந்து 1900 அதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி வருஷங்களில் அவர் ஜெர்மனிக்கு போய் அந்த மதம் சம்மந்தமான வேலை செய்யாமல் ஐச்சிங் படித்தார். சைனீஸ் கல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் வந்தது, லாங்குவேஜ் படிச்சுட்டு ஐச்சிங்கை வந்து சைனீஸ் டு ஜெர்மன் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஓகே. அவர் வந்து ஜெர்மனில் எழுதினார், இந்த என்னுடைய ஒரிஜினல் ஜெர்மனில் இருக்கும். ஓகே. இது வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். கார்ல் குஸ்டாவ் யூங் இதுக்கு இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுவார். ஓ. அது பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி பண்ணலாமான்னு இந்த புக்கையே கேட்பார். ஓகே. இதை நான் மொழிபெயர்க்க போகிறேன், பண்ணலாமா? அதாவது அவருடைய மனசில் என்ன எண்ணம்னா, இது வந்து மேற்கத்திய நாடுகள், ஆங்கிலம் பேசும் மேற்கத்திய நாடுகளுக்கு இதை கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய கையால் ஒரு ஃபோர்வேர்டு எழுதியிருப்பார். அது எழுதின வருஷம் 1949. இது இருக்கு பாரு. Okay, the reader will find it helpful to look up all 4 of these hexagrams in the text and to read them together. So, புக் பப்ளிஷ் பண்ணலாமா, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணலாமான்னு இங்கே கேட்டிருப்பார். ஓகே. he took permission from ஐச்சிங், he consulted. ஓகே. அதுதான் விஷயம் அதில். ஸோ இவரோட இன்னொரு பிரிட்டிஷ் நேஷனல் வந்து ஜேம்ஸ் லெகேங்கிறவர் அரௌண்ட் பிஃபோர் 1900 சைனாக்கு போய் அதை படித்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். இன்னும் கொஞ்சம் பேரும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த நாட்டிலெல்லாம் உபயோகித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா, மங்கோலியா, சவுத் கொரியா, ஜப்பான், வியட்நாம், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், நம்ம இந்தியா, யூரோப், அமெரிக்கா, அப்புறம் அப்பர் யூரோப் அண்ட் ஆல் தட். அந்த பக்கம் அப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் வேர்ல்டு முழுக்க. முக்கியமாக சொல்கிறதுக்கு இது வந்து சவுத் கொரியன் ஃப்ளாக்.
ஐச்சிங்கில் உள்ள 8 இமேஜுக்கு பார்த்தோம் இல்லையா, ஆமா. இந்த 8 இமேஜில் மெயினான 4 வந்து கார்டினல் பாயிண்ட்ஸ். இது ஓகே. இப்போ சவுத் கொரியாவில் யூஸ் பண்ணுற ஃப்ளாக் ஹெவன், எர்த், ஃபயர், வாட்டர். ஓகே. இது 4 மெயின் திங்ஸ். ஸோ மீதி 4 வந்து தண்டர், விண்ட், லேக், மவுண்டன். தமிழில் பஞ்சபூதங்கள் சொல்றோம். பஞ்சபூதங்கள், யூஆர் ரைட், நல்ல கரெக்டாக தொட்டீங்க கேள்வியை. பொதுவாக பஞ்சபூதம் உண்டு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இங்கே 8 இருக்கும். ஓகே. அந்த 8 அந்த 5 உள்ளடக்கினது, விரிவானது. இதை எப்படி சொல்லணும்னா உலோகம் இல்லை மெட்டல்னு சொல்லுவாங்க 5 எலிமெண்ட் தியரியில். அது வந்து இங்கே 2 இருக்கும். எப்படின்னா இன் மெட்டல், யங் மெட்டல். ஓகே. ஒன்று எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சா. எர்த், இன் எர்த், யங் எர்த், ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துடுது, 2 ஆயிடுது. இன் வுட், யங் வுட். ஓகே. அதில் ஒன்று எக்ஸ்ட்ரா. ஸோ 5 + 3 8. ஓகே. ஸோ இதில் 8 இருக்கிறதுக்கு பேர் பாக்வான் பேர். அந்த பாக்வா வந்து ஒரு சர்க்குலர் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகும். ஓகே. வெரி குட், இதோ இருக்கு. இதுக்கு பேர் பாக்வா. இதில் நீங்கள் பார்த்த அந்த 8 எலிமெண்ட்டும் இங்கே இருக்கு பாருங்க, அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே. பா வந்து சைனீஸில் நம்பர் 8 குறிக்கிறது.